அரியாங்குப்பத்தில் கோவில் வாசலில் நிறுத்தியிருந்த பைக்கை திருடிய பெயிண்டரை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதி சோழன் வீதியைச் சேர்ந்தவர் மலையாளத்தான். இவர் கடந்த 21ஆம் தேதி அருகில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் வாசல் முன்பு தனது பைக்கை நிறுத்திவிட்டு கோவிலுக்கு சென்றார். சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்து பார்க்கும்பொழுது பைக் காணாமல் போயிருந்தது. இதுகுறித்து அவர் கொடுத்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு நோனாங்குப்பம் பகுதியில் அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம், குற்றப்பிரிவு போலீசார் வேல்முருகன், சஞ்சீவ் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மொப்பேட்டில் வந்த ஒருவரை நிறுத்தி சோதனை செய்து வாகனத்திற்கான எந்த ஆவணங்களும் இல்லாததால் அவரிடம் போலீசார் விசாரணை செய்தனர். அதில் பாகூரை அடுத்த குருவிநத்தம் பகுதியை சேர்ந்த அன்பு என்பதும் பெயிண்டர் வேலை செய்யும் இவர் அந்த பகுதிக்கு வேலைக்கு வந்தபொழுது கோவிலில் இருந்து மொப்பேட்டை திருடி வந்ததை ஒப்புக்கொண்டார். போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியே இல்லாத நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி சார்பில் மீண்டும் முதல்வராகிறார் ரங்கசாமி. மாநிலத்தில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக, லாஜக தலா 1 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தால் போதுமானது. இப்போதைய முடிவுகள் படி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. அந்த கூட்டணிக்கு 18 எம்எல்ஏக்கள் உள்ளனர். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திமுக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தாவேகா 2 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான நேய மக்கள் கழகம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது. சுயேட்சைகள் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன. புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து வகிக்க 6 தொகுதிகளில் ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதாவது சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையில் 5 1 பங்கு எண்ணிக்கை இருந்தால்தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அப்படி பார்த்தால் காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த எதிர்க்கட்சியும் 6 தொகுதிகளில் தனித்து வெற்றி பெறவில்லை. தேர்தல் முடிவுகளின்படி யாருக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவை முன்னவரான முதல்வர் விருப்பப்பட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றுமாறு தாவேகா தலைவர் விஜய்க்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி போட்டியிட்ட மங்களம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி மங்களம் தொகுதிக்கான வெற்றி சான்றிதழை பெற்றார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் விஜய் பணியாற்ற வேண்டும். புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் தாவேகா வென்றுள்ளது மகிழ்ச்சி தருகிறது. புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புரிந்தது. பல நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம். முதியோர், விதவைகளுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை செய்ததை தேர்தல் மூலம் அங்கீகரித்து மக்கள் வெற்றி பெற வைத்துள்ளனர். மீண்டும் எங்கள் அரசு அமைதியான, தேவையான இடங்களை தந்துள்ளனர். வாக்காளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரதமர் நரேந்திர மோடி வந்து பிரச்சாரம் செய்தார். மாநில அந்தஸ்தை தர தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது குறித்து கேட்கிறீர்கள். அவரை எம்பியாக்கி மக்கள் அனுப்பிய நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்திருக்கக்கூடாது. அதற்கு தகுந்த பாடம் தந்துள்ளனர். நிச்சயமாக இந்த அரசு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தும். பதவியேற்பு தேதி பின்னர் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். நள்ளிரவில் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவராக ரங்கசாமியை மீண்டும் தேர்வு செய்தனர். அமைச்சர்கள் யார் யார் என விரைவில் முடிவு எடுக்கவுள்ளதாக கூறப்படுகிறது. புதுவை சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. இத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளில் வென்றுள்ளது. தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நேற்று நள்ளிரவில் காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டலில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் முதல்வர் ரங்கசாமியை என்ஆர் காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்துள்ளார். இதற்கான கடிதத்தில் எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டனர். என்டிஏ கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் ரங்கசாமிதான் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் புதுச்சேரியில் யார் யாருக்கு அமைச்சர் பதவிகள், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் என்பதை முதல்வர் ரங்கசாமி முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. இதனிடையே விரைவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்திக்க உள்ளதாக ரங்கசாமி தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அவர் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக தனது கட்சியின் சின்னமான தர்பூசணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறினார். மக்களின் ஆதரவே தனது வெற்றிக்கு காரணம் எனவும் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவேன் என்றும் உறுதியளித்தார். அவரது வருகையொட்டி காமராஜ் நகர் தொகுதி முழுவதும் கொண்டாட்ட களமாக மாறியது. பட்டாசுகள் வெடித்தும், வான வேடிக்கைகள் ஒளிர்ந்தும், மேல தாளங்களில் ஒளியுடன் பகுதி முழுவதும் திருவிழா சூழல் நிலவியது. ஆதரவாளர்கள்
மற்றும் பொதுமக்கள் மலர்கள் தூவியும் மாலைகள் அணிவித்தும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் மக்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தேர்தல் களத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் மற்றும் வாக்களித்த பொதுமக்கள் அனைவருக்கும் ஊசுடு தொகுதி எம்எல்ஏ கார்த்திகேயன் நன்றி தெரிவித்துள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றிய கட்சியினருக்கு கார்த்திகேயன் எம்எல்ஏ நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில், ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் கடந்த 9ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய இந்தியா கூட்டணி அணி நிர்வாகிகளுக்கும், சமூக வலைதள தன்னார்வலர்கள், ஓட்டுச்சாவடி முகவர்கள், பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து நிலை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஊசுடு தொகுதி வாக்காளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேலும் தொகுதியில் அடிப்படை பிரச்சினைகள் என்ன தேவையோ என்று கேட்டு அதை செய்து கொடுப்பேன் என்றும், பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றும், மேலும் நாளைய தினத்திலிருந்து எந்தெந்த பணி நடைபெற வேண்டும் என்று பட்டியல் செய்து அதை தயார்படுத்தி பொதுமக்களுக்கும் அனைத்து வசதிகளும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றார். திமுக மற்றும் பாஜக உட்பட பெரிய கட்சிகளை ஓட்டு சதவீதத்தில் பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடம் என்ற அந்தஸ்தை தாவேகா பிடித்துள்ளது. புதுவை சட்டசபை தேர்தல் முடிவுகள் பிரதான தேசிய மாநில அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றியுள்ளது. முதல் தேர்தலிலேயே 2 பிராந்திய, தேசிய மற்றும் திராவிட கட்சிகளை முந்தி தாவேகா நிகழ்த்தியுள்ள சாதனை அதிர வைத்துள்ளது. தேர்தல் வழக்கம் போல என்ஆர் காங்கிரஸ் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது. 16 தொகுதிகளில் போட்டியிட்டு 1,08,219 ஓட்டுகளை பெற்று 23.02% ஓட்டுடன் என்ஆர் காங்கிரஸ் முதலிடத்தை பிடித்துள்ளது. 21 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 1,51,492 ஓட்டுகளை பெற்று 17.60% 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக தாவேகா புதுவை அரசியலில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. 30 தொகுதிகளில் களம் கண்ட தாவேகா 1,43,477 ஓட்டுகளை குவித்து 16.66% ஓட்டுகளை பெற்றுள்ளது. இதன் மூலம் 2 எம்எல்ஏக்களையும் முதன்முறையாக சட்டசபைக்கு அனுப்புகிறது. அரசியலில் ஊறிய திமுக மற்றும் பாஜக உட்பட பெரிய கட்சிகளை ஓட்டு சதவீதத்தில் பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடம் என்ற அந்தஸ்தை தாவேகா பிடித்துள்ளது. 13 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 1,19,036 ஓட்டுகள் பெற்று 13.83% 4ஆம் இடத்தையும், 10 தொகுதிகளில் களம் கண்ட பாஜக 1,05,583 ஓட்டுகள் பெற்று 12.26% 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தாவேகாவுடன் கூட்டணி அமைத்த நேயம் மக்கள் கழகம் உருளையன்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இதனால் தாவேகா கூட்டணி 3 எம்எல்ஏக்களை பெற்றுள்ளது. முதல் தேர்தலிலேயே 2 இலக்க ஓட்டு சதவீதத்துடன் புதுவை அரசியலில் புயலாக தாவேகா நுழைந்துள்ளது. ஆடம்பர வாழ்க்கைக்காக கொள்ளையடிக்க முயன்ற 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். புதுவை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகையன் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே மதுக்கடிப்பட்ட பாளையம் ரோஸ் கார்டன் அருகில் உள்ள மதுக்கடை முன்பு ஒருவர் கத்தியை காட்டி தகராறில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தபொழுது போலீசாரை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் ரயில்வே குடியிருப்பை சேர்ந்த சந்துரு என்பதும், அவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ அந்த வழியாக செல்பவர்களிடம் கொள்ளையடிக்கும் நோக்கில் வீச்சறிவாள்களுடன் இருந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து வீச்சறிவாளை பறிமுதல் செய்தனர். இதேபோல திருபுவனை பழைய மாவு ஆலை பகுதியில் கத்தியுடன் பதுங்கியிருந்த கார்த்திக் என்பவரை போலீசார் கைது செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வெற்றி பெற்ற 24 மணி நேரத்தில் உழவர்கரை தொகுதியில் ஏற்பட்ட மழை பாதிப்பு இடங்களை தொகுதியின் எம்எல்ஏ நாராயணசாமி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்த சம்பவம் தொகுதி மக்களிடையே நம்பிக்கையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு நாராயணசாமி வெற்றி பெற்றார். இதனிடையே நேற்று இரவு திடீரென பெய்த கனமழையால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேக்கம் ஏற்பட்டு சாலைகள் சேதம் போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற 24 மணி நேரத்திற்குள் நாராயணசாமி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். மழைநீர் தேங்கிய பகுதிகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியதுடன் பொதுமக்களிடம் நேரடியாக பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். வெற்றி கொண்டாட்டங்களை ஒதுக்கி வைத்து மக்கள் நலனில் கவனம் செலுத்திய அவரது செயலுக்கு தொகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 12 புதுமுகங்கள் வெற்றி பெற்றுள்ளனர்.
புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் தேஜா கூட்டணி 18 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 6 தொகுதிகளிலும், தாவேகா கூட்டணி மற்றும் சுயேட்சைகள் தலா 3 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் வெற்றி பெற்ற 12 பேரில் வில்லியனூர் ரவிக்குமார், உழவர்கரை நாராயணசாமி, அரியாங்குப்பம் ஐயப்பன், ஏம்பலம் தனி மோகன்தாஸ், திமுகவில் வெற்றி பெற்ற 5 பேரில் காலாப்பட்டு செந்தில், ராஜ்பவன் விக்னேஷ், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், சுயேட்சைகள் கதிர்காமம் அழகானந்தம், நெடுங்காடு தனி விக்னேஸ்வரன், மாகே அசோக்குமார், லாஜக காமராஜர் நகர் சார்லஸ் மார்டின், தாவேகாவில் வெற்றி பெற்ற மணவெளி தொகுதி ராமு புதுமுகங்களாவர். இவர்கள் முதல் முறையாக சட்டசபைக்குள் செல்கின்றனர். மொத்தம் எம்எல்ஏக்களில் 40% புதுமுகங்களாவர்.